ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் மேல ஒரு ஃபயர் இருக்க மாதிரி ஒரு டாட்டூ டிசைன் பண்ணலாம். இந்த மெத்தடை நீங்க வந்து பேப்பர் அண்ட் பென்சில்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போறதில்ல. ஃபோட்டோஷாப்ல சிம்பிளான டூல்ஸ் தான் யூஸ் பண்றேன். இப்போ நான் பிரஷ் டூல கிளிக் பண்ணி மேல வந்து ப்ரெஷர் டூல் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்மெட் டிரா பண்ணுவோம். இப்போ வரைய போறது நான் எல்லாமே ஒரு ஸ்கிரிபிள் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம டீடைல் பண்ணி பிளாக் கலர் ஃபில் பண்ண போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்மெட் வரைவோம். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. நல்லா பாருங்க. இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கிளுக்கு நேராக இந்த பாயிண்ட் பாருங்க, இப்படி இழுத்துக்கோங்க. அதாவது இப்படி இழுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி வளைவா ஒரு லைன் போட்டுக்கோங்க. நல்லா பாருங்க, இப்படி ஒரு வளைவா லைன் போட்டு இந்த லைன் எடுத்து கரெக்டாக இந்த பாருங்க, இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோமா? இப்போ இந்த ஹெல்மெட்டோட பேக்ல ஒரு சின்ன டெயில் மாதிரி ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி இடத்த ஆன் பண்ணிட்டு இப்படி ஆன் பண்ணிடும். ஓகே, ஏன்னா ஹெல்மெட் பின்னாடி சின்ன டெயில் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஓகே ஆட் பண்ணிட்டோமா? ஓகே, இப்போ தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லைன்ஸ்ல உள்ள அழிச்சிருவோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட அவுட்லைன் ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இப்போ ஹெல்மெட்டோட அவுட்லைன் ஷேப். இப்போ ஹெல்மெட்டோட மிரர் வரைவோம். அதாவது நம்ம கிளாஸ் இருக்குல்ல ஃப்ரண்ட்ல, அந்த கிளாஸ் வரைவோம். இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது கீழே ஒரு தள்ளி இப்படி ஒரு லைன் எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி லைன் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது இப்படி ரெண்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த இடையில இருக்க லைன் அழிச்சிருங்க. ஏன் அழிக்கிறேன்னா அந்த கிளாஸுக்கு ஹெல்மெட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கட்டுறதுக்காக தான். அழிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கேப் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி லைன் போட்டீங்களா? ஓகே, இப்போ வந்து ஹெல்மெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் ஆட் பண்ணுறோம். எதுக்குன்னா அந்த ஏர் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் ஆட் பண்ணுவோம். இப்படி ஒரு லைன் இதே மாதிரி இதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு இப்படி இழுத்து விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா ஒரு லைன் வந்துடும். அதுக்கு கீழே அதே மாதிரி இது கொஞ்சம் சாய்வா பாருங்க, இது கொஞ்சம் சாய்வா லைன் போட்டு அப்படியே கிராஸாக இழுத்து அப்படி இதோட ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்திருக்கு. இது எல்லாமே ஸ்கிரிபிள் தான், இன்னும் ஃபைன் டியூன் பண்ணல. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் போடுற பாருங்க. இந்த பக்கம் லைன் போட்டு இப்படி ஒரு லைன் இழுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி சேம் இப்படி ஒன்று இழுத்து இப்படி ஒன்று இழுக்கிற பாருங்க. இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் கிடைச்சிருக்கு. இல்லை பேக்கில் ஒரு டிசைன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும்ல, அது மாதிரி. இப்போ ரெண்டு லைன் டபுள் லைன் கூட போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டு என்ன அட்ராக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹெல்மெட்டோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்மெட்டோட டீட்டெயில் கிடைச்சோம்னா பார்க்கறதுக்கு என்ன லுக்காக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக அந்த கிளாஸை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு சின்ன இது வரைஞ்சிருங்க. இந்த மாதிரி ஒரு கிரிப்பு மாதிரி வரைஞ்சிருங்க. இல்லை ஒருவேளை இந்த கிளாஸ் நல்லா லுக்காக தெரியும்னா இந்த இடத்துல இன்னும் டபுள் லைன் கூட போடுங்க. இந்த மாதிரி டபுள் லைன் திருப்பி இங்கே ஒரு டபுள் லைன் கூட போடுங்க. இப்படி அந்த கிளாஸ் மேலே இப்படி ரெண்டு லைன் மாதிரி இப்படி கூட போட்டுக்கோங்க. அப்படி சின்ன லைன் மாதிரி போட்டீங்கன்னா கிளாஸோட ஃபீல் கிடைச்சிடும். இந்த பாருங்க. ஓகே, பாருங்க, இதெல்லாம் ஸ்கிரிபிள். இப்போ இது வரைக்கும் இப்போ நம்ம ஹெல்மெட் கிரியேட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பெருசு பண்ணி கட்ட பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஹெல்மெட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ளேம் நம்ம வரைய போகிறோம். இந்த ஃப்ளேம் வரைய போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்துன்னு ஃப்ளேம் வரைஞ்சா செட் ஆகாது. பாருங்க, இதுக்கு மேலே இருக்க ஒரு வேவ் லைன் மாதிரி போடுறேன். இந்த மாதிரி இதே இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு லைன் போடுறேன். இதுக்கு அடுத்து மூணாவது லைன் போடுறேன் பாருங்க. ஓகே, இதுக்கு அடுத்து தான் சேமா இருக்குது. இப்போ பாருங்க, இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த லைனுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி வளைச்சு இந்த மாதிரி இப்படி போட்டுருங்க. அதே மாதிரி இது இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் இந்த மாதிரி கரெக்டாக பாருங்க, இந்த வளைவுக்கு நேராக போடணும். எந்த இடத்துல போடணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, இந்த மாதிரி போட்டுறணும். அதே மாதிரி சேம் இதே இது இந்த மாதிரி ஒரு பா தெரியுற மாதிரி போடுங்க. உள்ளுக்குள்ள ஒரு பா அப்படி அந்த ஷேப்ல தமிழ் எழுத்துல இருக்க மாதிரி ஒரு பா இந்த மாதிரி போட்டு இப்படி விட்டுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளேமோட ஒரு சின்ன லைன் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ளேம் இது பண்ண போறோம். இதுவுமே ஸ்கிரிபிள் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல்லாக முடிச்சு ஃபைன் டியூன் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கே வருங்களேன், இது ஒட்டினாப்புல ஒரு லைன் கொண்டு போங்க. நல்லா பாருங்க, இதை ஒட்டினாப்புல இல்லைன்னா இங்கேருந்து லைன் இங்கேருந்து ஒட்டினாப்புல ஒரு லைன் கொண்டு போங்க. ஒட்டினாப்புல இதே ஒட்டினாப்புல போட்டு இந்த லைன்ல முடிச்சிருங்க. இப்போ பாருங்க, இந்த லைன் எப்படி கொண்டு வரேன் பாருங்க. இந்த லைனை இதே ஷேப்ல இழுத்துட்டு வந்து இதோட அப்படி கனெக்ட் பண்ணிடணும். நல்லா பாருங்க, இந்த லைன் இதோட ஷேப்ல இழுத்துட்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த லைனை இதே ஷேப்ல இழுத்துட்டு வந்துட்டு இதோட கனெக்ட் பண்ணிடணும்.
அதே மாதிரி இந்த லைன் இதே மாதிரி செவில வந்து கொஞ்சம் ஏத்திரணும். அப்படியே கீழே கொண்டு வந்து அப்படி மேலே திருப்பி மேலே ஏத்திரணும். ஓகே. இப்போ இந்த இடம் பாருங்களேன், ஒரு தனியா எம்டியான மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, இந்த லைன்ல இருந்து அப்படியே இந்த ஹெல்மெட்டோட ஜாயின் பண்ற பாருங்க. இந்த லைன் வந்து இந்த ஹெல்மெட்டோட ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஃப்ரேம் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா லைன் கூட நீங்க இப்படி போட்டுக்கலாம். இப்படி இப்படி எக்ஸ்ட்ரா லைன் கூட போட்டு அது ஒரு ஃப்ரேமா கூட போடலாம். இதை பாருங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ இதே மெத்தட்ல நான் எல்லாமே வரைகிறேன் பாருங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட ஒரு அவுட்லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம். இங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கா? ஒரு ஹெல்மெட் மேல ஒரு ஃபயர் இருக்க மாதிரி ஃபீல் வந்திருக்கா? இப்போ வந்து நம்ம இதை வந்து பென்சிலால வரைஞ்சவங்க வந்து இப்போ வந்து எரேசரால ஒரு 20% இந்த அளவுக்கு தெரியாம வச்சுக்கோங்க. போட்டோஷாப் யூஸ் பண்றவங்க ஒரு 20% ஒப்பாசிட்டியா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த லேயர் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேல உள்ள லேயர்ல வரைங்க. இப்போ பாருங்க, நான் ஃபுல்லா டீடைல் பண்றேன் பாருங்க. இது ஃபாலோ பண்ணி நான் டீடைல் பண்றேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அவுட்லைன் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து கீழே இருக்க லேயர் ஆஃப் பண்றேன் பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம உள்ள பிளாக் லைன் ஃபில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அந்த ஃப்ளேமோட லைன்ஸ் லென்த் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி இப்படி அழகா ஒரு ஃப்ளோவா போற மாதிரி போட்டு போடுறோம். அப்படி அழகா இருக்குமா? அப்படி இந்த மாதிரி நீட்டி கூட விட்டுக்கலாம். நீங்க எக்ஸ்ட்ரா லைன் மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, அது நல்லா ஒரு ஃப்ளோவா இருக்கணும். ஒரே ஃப்ளோவா இருக்கணும். ஒரு இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஓகே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள வந்து நான் பிளாக் கலர் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க பென்சில் பேப்பர் அண்ட் பென்சில் பென்சில் வரைஞ்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க மார்க்கரால ஃபுல்லா இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அதுக்கப்புறம் வந்து திக்கு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. பேப்பர் பென்சில் வரையவங்க ஸ்கெட்ச் எடுத்துட்டு நீங்க உள்ள கலர் ஃபில் பண்ணலாம். போட்டோஷாப்ல இருக்குங்க. ஜிஎம் கிட்டீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் டூல் கிடைச்சிரும். இது வந்து கலர் ஃபில்லிங்காக இது பண்றது. நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த நான் வரைஞ்ச அவுட்லைனுக்குள்ளே கலர் கொடுக்குறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு, கலர் ஃபில் ஆயிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபில் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் பாருங்க. ஓகே கைஸ், இப்போ பிளாக் கலர் நம்ம ஃபயருக்கு ஃபில் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த கிளாஸுக்கு நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். இந்த சைடில் கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட கொடுக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி கொடுத்தா கூட ஒரு நல்ல லுக்கில் இருக்கும். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு சிம்பிளான லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ஹெல்மெட் மேலே ஒரு ஃபயர் மாதிரி ஒரு டாட்டூ டிசைன் எடுத்துக்கோம். இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அது உங்களோட ஓன் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.